கைஸ் எல்லாரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ மார்ஷல் யூனிவர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணலாமான்ட்டு ஒரு சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அப்புறம் ஒர்த்தாக அப்லோட் பண்ணுங்க அப்புறம்னு சொன்னீங்க. ஸோ அதனால் மொத்த எபிசோடையும் ஒன்று எடிட் பண்ணிட்டு ஒரே நாளில் அப்படியே சீசன் 3 வந்து முடிச்சு விட்டுறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பிடிடிஎச் பேட்டில் த்ரூ தி ஹெவனில் வந்து சீசன் 5 எபிசோட் 10 தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து உங்கள் கதையோட கண்டினியூஷன் புரியும். புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் மற்ற சீரிஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஸோ வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் வந்து காட்டுறாங்க, அந்த பேப்பர் இமேஜஸ். ஸோ இந்த எபிசோடில் வந்து அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து இது பேசிக்கலான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஈஸியாக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லோரும் அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே நம்ம டீம் ஆளுங்களும் இருக்க, நம்ம டீம் ஆளுங்க மீன்ஸ் நம்ம டீம் கூட வந்து மற்றவங்களாம் அவங்க எல்லோரும் வந்து ஒரு இடத்துல வந்து சுற்றி கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் குரூப் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டாப் 5 வந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க என்ன நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு சீனியர் டீம் வந்து நம்ம ஹீரோ இருக்கான்ல அந்த டீமை சேர்ந்த மொத்த பேரையும் வந்து அடிச்சு போட்டு அவனுக்கு கிட்ட இருக்கிற அந்த டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அந்த டோக்கன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண உடனே வந்து அதை வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி கம்பைன் பண்ணுறான். ஸோ கம்பைன் பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் என்ன கான்செப்ட்னா, ஸோ 5 எனர்ஜியில் 2 எனர்ஜி தான் வந்து சீனியர்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து இந்த காம்படிஷனோட ரூலாம். ஸோ இதை பார்க்குற எல்லாரும் வந்து சரி நம்ம போவோமா, போய் சண்டை போடுவோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா வந்து அவசரப்பட வேணாம், முதல்ல இங்கே என்ன நடக்குது, இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஃபயர் எனர்ஜினா என்னங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். ஸோ முதல்ல நம்ம எடுத்தோடனே ஃபைட்டுக்கு போவோம், முதல்ல இங்கே என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணி இருக்கிற ஏதாவது ஒரு சீனியர் டீமை பிடிச்சி யாராவது ஒருத்தராக பிடிச்சி என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து டீம் லீடராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு போக பைசனை வந்து பார்க்க சரி ஓகே எல்லாரும் நம்ம ஹீரோவே வந்து டீம் லீடராக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் பைசனும் சரி ஓகே இந்த ஒரு டைம் வந்து உன்னை வந்து லீடராக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹீரோவோ சரி ஓகே நீங்கள் டீமில் இருக்கீங்க, கரெக்டாக நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்ம ஏதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்கான சீனியர் டீமாக வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க பவர் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அவங்களை டிஃபீட் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்காவான பிளானை போடுறாங்க. நம்ம இன்னொரு ஓகே சொல்ல எல்லாரும் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ ஹீரோ நிறைய எல்லாரும் கூட நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ பார்த்திங்கன்னா போய் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து எந்தாவது டீம் சீனியர் டீம் வந்து வீக்காக இருக்குன்ட்டு. ஸோ ஒவ்வொரு டீமையும் வந்து அவனோட அந்த ஆரா வச்சு சென்ஸ் பண்ணி பார்க்குறான், அவன் பவரை வச்சு. ஸோ வந்து ஒரு டீமை பார்க்குறான், அந்த டீமில் இருக்கிறவங்களும் வந்து கல்டிவேஷனில் கொஞ்சம் ஹையாக இருக்குது, எல்லாம் கும்பலாக வர இருக்காங்க. சரி ஓகே கண்டிப்பாக இந்த டீம் கூட வந்து நம்ம சண்டை போட முடியாதுன்ட்டு நெக்ஸ்ட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ஒரு இடமா போய் பார்க்குறான், நான் எந்த இடத்துலையுமே வந்து இந்த டீம் வேணாம் அந்த டீம் சொல்லிகிட்டே போகிறோம். ஹீரோ பைஷன்லாம் எப்போ தாண்டா நம்ம போகிறது, என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்கான், எவ்வளோ நேரமா இப்படியே நம்ம இங்கே இருந்தோம் நம்ம பாயிண்ட்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவும் வந்து எந்திரிச்சு கடைசியாக நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறானுங்க. இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சீனியர் டீமு ஸோ வீக்காக இருக்கிறவன ஒருத்தனை ஒரு டீமை பிடிச்சி அடித்து அவனுக்கு இருக்கிற ஃபயர் எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறான். அவனுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. சார் இப்படி கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃபயர் எனர்ஜி, பரவாயில்ல இவனுங்களாம் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி தலைவன் மேலே இருந்தார். டே அடுத்த டார்கெட் வந்துச்சா, டே அந்த பொண்ணை போகிறான் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அந்த பொண்ணை நான் இப்போவே வந்து தோக்கடிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சிரித்து பேசிட்டு ஹீரோவும் கடுப்பாயிட்டு சரி ஓகே இறங்குங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல எல்லாரும் இறங்கி அவங்க பவர்ஸ் கேதர் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஸோ ஜூனியர் பசங்க வீக்காக இருப்பாங்கன்ற நினப்பில் இருக்கு. எல்லாரும் ஒருத்தன் பிடிச்சி பொழக ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒருத்தவங்க கூட சண்டை போடுவோம். அந்த டீம் லீடர் மட்டும் சியோச்சாங்க வெயிட் பண்ணுறான். ஸோ சியோச்சானும் ஒட்டி போய் அவன் வெப்பன் வச்சு அடிக்க ஆரம்பிக்க அவனுக்கு புரியுது என்னடா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. உடனே அவனோட ஆர்மர் குய் ஆர்மரை வந்து வர வைக்க அவனா வந்து நீ என்ன நாலாள் தான் பெரிய ஆளாடான்ட்டு தலைவன் அடிக்கிறா. ஒவ்வொரு டீம் தாங்க முடியலன்னு ஆர்மருக்குலாம் ஒட்டஞ்சு போயிடுது. இதை பார்த்தோன்னே ஜூனியர் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்தவும் விட்டுடுறேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பெல் சொன்னால் உன்னை விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உன்னை எதுவும் ரூடாக நடத்த மாட்டேன்னு எல்லாத்துக்கும் வந்து போகிறாங்க. சரி ஓகே நான் கேட்குற கேள்விக்கு தாண்டி வேறு தான் ஆன்சர் சொன்னால் அடுத்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தனை தூக்கிட்டு போங்க, உங்களுக்கு என்ன கேள்வி ஒன்றுமே கேளுங்க, தனித்தனியாக தூக்கிட்டு போங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒன்று பிடிச்சி மேட்ட ஆரம்பிச்சிடாங்க. ஸோ நம்ம ஹீரோ கேட்குற ஃபஸ்ட் கேள்வியோட அந்த மாதிரி எத்தனை சீனியர்ஸ் டீம் இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்கடா. இந்தமாரி நாங்கள் 35 பேர் வந்திருக்கோம், மொத்தமாக வந்து 7 டீம் இருக்கும், ஒவ்வொரு டீம்லேயும் 5 பேர் இருப்பாங்க அப்படின்னா சரி ஓகே எத்தனை வீக்கான டீம் எத்தனை லோ லெவல் டீம்னா நாங்கள் ஒரு 4 டீம் வந்து வீக்கான டீம் தான், ஆனால் ஒரு 2 டீம் இருக்குது. அந்த டீம் பார்த்திங்கன்னா ஹெய்ஷான் அண்ட் பைஷா அந்த 2 டீம் தான் வீக்கான ஆளுங்க.
ஸோ ஏஷா வந்து பிளாக் ட்ரெஸ்ஸு இன்னொருத்தவங்க ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னா சரி ஓகேடா இந்தமாதிரி ஃபயர் ரேஞ்சுனா என்னென்னா ஃபயர் ரேஞ்சுங்கிறது இங்கே ஒரு ஸ்கை பக்கோடா இருக்குது அதுக்குள்ளே கல்டிவேஷன் பண்ணாமல் நார்மல் கல்டிவேஷன் பயங்கரமாக பண்ணலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மிரட்டிடுறாங்க. ஸோ அதுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸ் தான் வந்து இந்த ஃபயர் எனர்ஜி காம்படிஷன் ரூல் படி 5 எனர்ஜியில் 2 தான் எடுக்கணும். பைஷான்லாம் பாரபட்சமே பார்க்காம அப்படியே மேலே மின்னலை இறக்கிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் போதும் நான் சொல்லிடுறேன் விட்டுருன்னா அவனை தூக்கி போட்டு சரி ஓகே மொத்தம் நமக்கு கண்டிப்பாக ஃபயர் எனர்ஜி வந்து தேவைப்படுன்னு தெரிஞ்சுது. அதை நம்ம சீனியர்ட்டு வந்து இப்படியே வாங்கலாம். ஸோ இந்த ஃபயர் எனர்ஜி கலெக்ட் பண்ணுறது நிறைய வழிகளுமே அவனு சொல்கிறாங்க. யார்ட்டாவது செல் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோவில் காப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் ஸ்ட்ராங் லிஸ்ட்டுக்குள்ளே வரதான். ஸோ ஹீரோ யோசிக்கிறான் நம்ம கண்டிப்பாக வந்து இன்னர் அக்காடமி போனால் ஃபயர் எனர்ஜி தேவைப்படும். நம்ம வந்து ஃபயர் எனர்ஜி வந்து ஹன் பண்ணலாம். இதுக்கு எல்லாம் சம்மதமானு கேட்டால் கண்டிப்பாக சம்மதம். நம்ம கண்டிப்பாக ஃபயர் எனர்ஜி தேவைப்படும். அங்கே போய் நம்ம கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ண தானே போகிறோம் அப்படின்னா ரைட்டு நம்ம வந்து ஹன் பண்ண ஆரம்பிச்சிருமா அடுத்த வேட்டை எவன் நான் பார்க்குறேன் அப்படியே வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவன் வெப்பன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதர் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுவோம். சரி வேறு வழியே இல்லை நிறைய சொல்லிட்டேன் நானும் வரேன்ட்டு எல்லாரும் சேராங்க. பகிஷனுக்கு கடைசியாக சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் சீனில் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டீம் கிட்ட போகிறானுங்க. அதுக்கு அடுத்த சீனியர் டீம் கூட சண்டை போட்டு அந்த டீமை மொத்தமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அடித்து அவனுக்கிட்ட பவர் ரேஞ்செலாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுங்க. என்ன தான் அவனுங்க ஆரோக்கியலாம் வச்சு இது பண்ணாலும் ஆனால் நம்ம டீம்கிட்ட முடியுமா? நம்ம டீம்கிட்ட ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ இன்னர்லாம் போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சீனியர் டீம் வந்து தோற்று போயிட்டு வழக்கம் போல் எல்லாரும் இது பண்ணிட்டு அவன்கிட்ட ஃபயர் எனர்ஜி வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்க பார்த்தோன்னா இப்படி என்னடா ஜூனியர்ஸ் தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதை வந்து அந்த மாஸ்டர்ஸும் அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க பேசிட்டு இருக்காங்க. அவன் பேர் சியோச்சான் தானே. இந்த டைம் வந்து ஜூனியர்ஸ்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா? அங்கே தாங்க அந்த ஒயிட் டீம் இருக்குது. அவனும் யோசிச்சிடான் சியோச்சானா அவன் பேர் என்ன நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டீச்சர்ஸும் பரவாயில்ல இந்த டைம் வந்து பசங்க ரொம்ப திறமையாக இருக்கானுங்க அப்படின்னு பேசுகிறதோட இந்த சீனை வந்து இங்கே கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் டீம் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. டே பாத்தியாடா அந்த மாதிரி ஜூனியர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த டீம் வந்து எந்த டீம்னு தெரில அப்படின்னு பேசுகிறாங்க. சார் நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம வந்து இப்போ போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல அவனுங்க இல்லை. ஸோ ஹீரோக்கு எதோ தப்பு போட என்ன இது தப்பாக இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கே ஒரு சீனியர் வந்து ஒழுங்காட்டிட்டு போகிறான். அவன் வந்து இப்படி பண்ணிட்டு போனோடனே இவனுங்களை வந்து உசுப்பேற்றிட்டு போனோடனே அவனை துறக்கிட்டு நம்ம ஹூவா வந்து போக ஆரம்பிச்சிடான். ஸோ ஹூவா போனதான் அந்த பொண்ணு வந்து பின்னாடியே போக ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு சீனியர் வந்து அவனை வந்து வெறுப்பேற்றிட்டு போக நம்ம பாய்ஷனுக்கு வந்து வெறுப்பாயிடுங்க. ஸோ பாய்ஷனும் குறுக்க போக ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் போகிறாங்க. அதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து சீன் முடியுது. இந்த சீனியரை துரத்துட்டு போனால் ஹூவாவும் சரி அந்த பொண்ணு ஜியா இருக்குல்ல அந்த 2 பொண்ணும் போயிட்டே இருக்கும்போது ட்ராப் பண்ணி நம்ம ஹூவாவுக்கு ஒரே அடி தான் அவன் போய் கல்லில் மோதிட்டு போயிடான். ஸோ நம்ம ஜியா பொண்ணு அடிக்க வர அந்த பொண்ணை வந்து தத்துது பின்னாடிருந்து ஒரு கத்தி வர அந்த கத்தியை பிடிச்சி அந்த சீனியரோ மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்து மேலே இவங்களை வந்து புரிஞ்சு நம்ம இங்கே ட்ராக் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹூவாவுக்கு ஒரு மரண அடி வாங்கினோன்னே என்னடா அவன் இப்படி அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவனோ வந்து வெறுப்பாயிட்டு அடுத்து அட்டாக் பண்ணலான்னு வர அந்த அட்டாக்கை தடுக்கிறது நம்ம ஹீரோவோட வெப்பனை வந்து 2 பேரும் அசால்ட் டைமில் காப்பாற்றிட்டு அந்த வெப்பன் வந்து நிற்குது. ஸோ தலைவனை அங்கே வந்து நிற்க மாசாக ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்க்குற சீனியர் டீமும் இவன் தான் ஒரு வேளை அந்த டீமுக்கு லீடராக இருப்பானோ அப்படிங்கிறான். ஸோ தலைவனும் போக மட்டும் எல்லாம் வெளியே வந்து உடனே அவன் வெப்பனை வச்சு நிற்கிறதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது guys. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே guys, பை.